இவன் பெருசா ஏதோ பிளான் பண்ணி ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான். இவனோட ஒரே நோக்கம் ரேவதியோட கல்யாணத்தை நிறுத்தணும். அதான். மேடம் ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க மேடம். என்ன சொல்ல போற? மேடம், கார்த்தி சார் சொல்றது கரெக்ட் தான். இவன் உண்மையாவே ஃப்ராடு தான். இவன் பொண்ணுங்க கூட பழகுவான், அவங்க கூட நெருக்கமா இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சுக்குவான். அப்புறம் அதை வச்சு அந்த பொண்ணுங்களை மிரட்டி காசு பாப்பான். இதுதான் அவனோட வேலையை மேடம். என்னம்மா நீ பாட்டுக்கு வந்து ஏதேதோ கதை சொல்ற? நான் கதைலாம் சொல்லல மேடம். இவன் எல்லா கிரைமும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனால பாதிக்கப்பட்டவனா? நான் சொல்றதை நம்புங்க மேடம். சும்மா எப்படி நம்ப முடியும்? ஆதாரம் வேணாமா? நீங்க ஏதாவது உள்நோக்கத்தோட வந்து போய் சொல்லலாம் இல்லையா? உங்க பேச்ச நாங்க எப்படி நம்புறது? ஆதாரம் இருக்குமா? என் பொண்ணோட வீடியோவை நெட்ல விட்ட உடனே இவன் மிரட்டின ஆடியோவும் இவனுக்கு நாங்க பணம் கொடுத்த விவரம் எல்லாமே என் மொபைல்ல இருக்கு. வேணும்னா செக் பண்ணி பாருங்கம்மா. என்ன மாப்ள, என்ன இது? உங்களை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு எதுவும் புரியல. எனக்கு எதிராக ஏதோ சூழ்ச்சி நடக்குது. அவன் என்ன செஞ்சான் நீயே சொல்லுமா? சரிங்க சார், நான் சொல்றேன். மேடம், எனக்கு உங்க பொண்ணு வயசுதான் இருக்கும். நான் சொல்றத நம்புங்க மேடம். உங்க பொண்ணு பக்கத்துல நிக்கிறானே ரகு, நானும் அவனும் 2 வருஷம் லவ் பண்ணோம். நாங்க 2 பேரும் நெருக்கமா இருந்த வீடியோவெல்லாம் எடுத்து நெட்ல போட்டு அதை வச்சு பணம் சம்பாதிச்சோம். இத கேள்வி கேட்டு போலீஸ் கிட்ட இவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆளை வச்சு என்ன கொலை பண்ணவே துணிஞ்சிட்டான். கொலை பண்ண வந்தானா? ஆமா மேடம், அந்த அட்டெம்ப்ட்ல இருந்து நான் பாதிக்கப்பட்டு இவ்ளோ நாள் கோமா ஸ்டேஜ்ல இருந்தேன் மேடம். இப்பதான் எனக்கு சுயநினைவு வந்துச்சு. அதான் விஷயத்த கேள்விப்பட்டதும் இவனை எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும்னு கார்த்தி சாரோட கிளம்பி வந்தேன். ஏன்னா என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு பாதிக்கப்பட்ட கூடாது இல்லையா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். இந்த பொண்ணு அவனால பாதிக்கப்பட்டு கோமால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தான். நீங்க வேணா அந்த டாக்டர் கிட்டே செக் பண்ணி பாத்துக்கோங்க.